சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 1000 வழி இருக்குங்க. அதில ஏதாவது ஒரு வழிய தேர்ந்தெடுத்து அவங்க போயிட்டே இருப்பாங்க. இந்த வழி இல்லனா அந்த வழி, அந்த வழி இல்லனா அந்த வழி அப்படின்னு ஒவ்வொரு வழியாவும் அவங்க போயிட்டே இருப்பாங்க. தோல்விகள பத்தி அவங்க யோசிக்கிறதே கிடையாது. ஒரு இடத்துல போயிட்டு அது தடப்பட்டு போச்சு, அதுக்கான வேலை நடக்கல. அங்க ஒரு நம்ம மனசு ஒரு நோகுற அளவுக்கு விஷயம் நடக்குதுன்னா கூட, அடுத்த கணமே அத தூக்கி போட்டுட்டு அடுத்த வழிய தேர்ந்தெடுப்பாங்க. இப்படிதாங்க ஒரு சாதனையாளர்கள் இருப்பாங்க. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க, எந்த வழியா இருந்தாலுங்க தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய லட்சியத்த நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா, எதுவுமே நம்ம சாதிக்க தேவையில்ல. நம்ம பொறந்ததே எதுக்கு தான் பொறந்தோமோன்னு நெனச்சுக்கிட்டு நம்ம உட்கார்ந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வழியும் நமக்கு கிடைக்காது. கண்கள மூடி இருந்தா, அது எத்தன வழிகள் நமக்கு இருந்தாலும், அது நமக்கான வழியா நமக்கு நிச்சயமா இருக்காது. நம்மளுடைய அறிவு கண் நமக்கு முருகனால திறக்கப்படுது. நம்போ அந்த அறிவு கண்ணால பார்க்கும்போது, நெறைய வழிகள் நமக்கு தெரியும். நெறைய நுணுக்கங்கள் தெரியும். நம்ம சாத்தியமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றதுக்கு நிச்சயமா முருகர் நமக்கு அருள் செய்வாரு. ஏதோ ஒரு பயணத்துக்கு நம்ம கிளம்புறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோவில் பயணமோ, இல்ல ஒரு சுற்றுலா பயணமோ, எதுக்கோ கிளம்புறோம். அப்போ நம்ம வண்டியில பெட்ரோல் இருக்கான்னு பார்க்குறோம், காத்து இருக்கான்னு பார்க்குறோம். இன்னமும் பெட்ரோல எடுத்து வச்சுக்கணும். தீர்ந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு எல்லாத்துக்கும் நம்ம தயாரா தான் போறோம். ஆனாலும் சில சமயத்துல வண்டி நடுவுல நின்னுடும். இது நடக்குமோ, அது நடக்குமோன்னு பயத்திலேயே நம்ம கிளம்புனோம்னா, அந்த பயணத்தையும் நம்ம தொடங்கவே முடியாது. நல்லபடியா நம்ம பயணத்த முடிப்போம். நம்போ சந்தோஷமா இருப்போம். அந்த பயணம் நமக்கு சுபமா முடியும்னு ஒரு நம்பிக்கையோடு நம்ம கிளம்புனா தாங்க, அது நமக்கு நல்லபடியா முடியும். ஆனா, இது நல்லா இருக்குமோ, இல்லையோ, எப்படி இருக்குமோன்னு நம்ம சந்தேகப்பட்டுட்டே இருந்தோம்னா, எந்த ஒரு பயணமும் நம்ம போ முடியாதுங்க. இன்னைக்கு எல்லாருமே அந்த பயணத்த செய்றது நம்பிக்கையோடு தான் செய்றாங்க. நம்மளுடைய வாழ்க்கை பயணமும் அப்படிதான். இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். நம்ம பயணம் எங்கே முடியும்னு நமக்கே தெரியாது. ஆனா, போற வரைக்கும் போவோமே! நம்ம முருகர் தந்தை தான் நம்ம கூட இருக்காரே! நமக்கு எல்லா வளமும், நலமும் குடுப்பாருங்க. மனசுல எந்த கஷ்டம் இருந்தாலும் முருகன் காலடியில நம்ம வைப்போம். நமக்கான மருந்தா நம்ம முருகர் தந்தையே இருப்பாரு. நமக்கான ஒரு வாகனமா இருப்பாரு. நமக்கு சுவாசிக்க காத்து குடுப்பாரு. நம்ம நடந்து போக பாதையை குடுப்பாரு. நம்ப சுபிட்சமான பயணமா நம்ப வாழ்க்கை இருக்கிறதுக்கு அவரே நமக்கு துணையா இருப்பாருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.